கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோபுவினிடத்தில் எப்படி பேசுகிறார்? நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் தேவனை நாம் குற்றப்படுத்த முடியாது, அவமாக்க முடியாது. பல நேரங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மை வரவில்லை என்றால், நாம் யோசித்து கொண்டிருக்கிற காரியம் மாறுதலாக முடிகிறது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு செய்து விட்டீரே என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், தேவன் இப்படித்தான் நம்மை கேள்வி கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது எல்லாம், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக அதை தேவனுடைய பிள்ளைகளே அவர் அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். அதனால அவருடைய நியாயத்தை நம்ம அவமாக்க கூடாது. அவர் எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார், ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய நியாயத்தை நாம் அவமாக்க கூடாது. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு என்று சொல்லி மனிதனை போல அவரை நாம் நினைக்க கூடாது. இரண்டாவது, அவர் மேல் குற்றம் சாட்டக்கூடாது. தேவன் மேல குற்றம் சாட்டக்கூடாது. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கிறவர். மனுஷனை நீ நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நாம் இந்த ரெண்டு காரியங்களை செய்யாமல் இருந்தால், தேவன் நம்மேல் இறக்க வைத்து இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் சமாதானமாய் நடத்த உண்மையிலவராய் இருக்கிறார். அவர் கவனிப்பார். இவங்க என்ன எப்படி பார்க்கிறாங்க என்பதை தேவன் கவனிப்பார் பிரியமானவர்களே. அதனால அவருடைய நியாயத்தை அவமாக்க கூடாது. அவருடைய நம்மளை நீதிமானா காண்பிப்பதற்காக அவர் மேல் குற்றம் சொல்லக்கூடாது. நான் நீதியா செயல்படுறேன், எனக்கு இப்படி வந்துருச்சே சொல்லக்கூடாது. நீதிமானுக்காக அவர் வருவார். சத்தியத்தை குறித்தே சாட்சி சொல்ல நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். நல்லவர்களுக்காக, நீதிமானுக்காக, நியாயமாயிருக்கிறவர்களுக்காக இயேசு வருவார். இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நியாயத்தை அவமாக்க கூடாது, அவர் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது. ரெண்டுலையும் நம்ம கவனமாக இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உடைய பிரசன்னத்தை நாங்கள் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.